வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம 2 நாளாக சில சொந்த காரணத்தில் வீடியோ போடலை. இது 2 நாளைக்கு முன்னாடி உள்ளது. நம்ம திங்கக்கிழமை போட்டிருந்தோம் நினைக்கிறேன். திங்கக்கிழமை போட்டிருந்த வீடியோட இது நம்ம என்ன கொடுத்தோம்னா, இந்த ஒரு சேனல் போட்டிருந்தோம், கீழே பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இந்த சேனல் வரைக்கும் கூட வரல, நம்ம சொன்ன இடங்களில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகரம் வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா இது முன்னாடி பண்ணது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தவரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாரி ஒரு கன்சல்டேஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இந்த பாக்ஸ் மாரி இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க தான் அதிகமான வாய்ப்பு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படியே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். எப்போ எந்த சைடு இந்த பாக்ஸை விட்டு எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு போக வாய்ப்பாக இருக்கும். சரி ஓகே, இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இது டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த இடையில போன ஆல் டைம் ஹை இருக்குல்ல, ரீசெண்டாக போன ஆல் டைம் ஹை ஒரு நிமிஷம் 21,834. இந்த இடத்துல பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ட்ரையாங்கல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல குறுக்கிட்ட போயிட்டு இந்த இடத்துல ஃபால் ஆனால் பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடங்களில் கிடையாது, இந்த இடங்களில் அது இன்னும் வந்து மூமெண்ட்ஸ் குறைஞ்சி இந்த இடத்துல பிரேக் பண்ணால் பெரிய ஃபால் இருக்கும். இல்லை இந்த இடத்துல பிரேக் பண்ணால் பெரிய அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடையில போட்டு இந்த எல்லோ பாரை எடுத்துருவோம். அதை டேயில் போட்டிருக்கேன் வழக்கம் சொல்கிறதுக்காக. ரிமூவ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸாக இருந்தாலும் பார்ப்போம். ஓகே, இப்போ லெவல்ஸ் தான் நம்ம போட முடியும். போட்டுட்டு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 21,593 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,448 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,559ங்கிறது ஒரு ரெண்டு வித்தியாசம் கிடையாது. 593க்கும் 559க்கும் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,630 அப்படிங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 21,726 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை 21,834. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு அதை யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ட்ரையாங்கல் பேட்டர்னுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேளை இப்படி இருக்கு, இப்படி இருக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும். ஒன்று கீழே பிரேக் ஆனால் கீழே இறங்காத வாய்ப்பு இருக்கும். இப்படி இறங்கினா இந்த டூல் வேண்டில் இதை போட்டுப்போம். ஒருவேளை மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா இந்த அளவுக்கு இறங்குறது வாய்ப்பு இருக்கும். மேல் நோக்கி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ண 21,726 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஸு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரையாங்கல் பேட்டில் பிரேக் பண்ணாலே இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படி ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில், இது வந்து நம்ம டேயில் போட்ட அந்த ப்ளூ கலர், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை வந்து இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு அப்சைடு போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். மறுபடி போயிட்டு திருப்பி கீழே வரப்போ தான் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி டே கேண்டில் வச்சுருக்கோம். இப்போ இது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது என்ன செட், இது ஃப்ளாக் பேட்டர்ன் தான். ஆனால் நிஃப்டி அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் வீக்காக தான் இந்த டைப் காட்டுது. அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 46,886 இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். அது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம வந்து இது போட முடியாது, ஜோனாக தான் போட்டாகணும். ஏன்னா இந்த வரைக்குமே இருக்கும், இந்த இடம் வரைக்குமே. அதாவது 880 டு 47,000 டு ஒரு 150 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் திருப்பி அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது 15 மினிட்ஸ் வச்சு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான், இந்த ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஒரு கிளியராக தெளிவாக சொல்ல முடியல, வேணால் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போட்டு நம்ம என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துப்போம். இந்த இடத்த 47,595 இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடத்த வச்சுப்போம். அதாவது ஒரு நிமிஷம், ஓகே, இந்த கரெக்டாக நடந்தது 47,874ங்கிறது அடுத்த லெவல்ஸாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் அதாவது 48,080 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது லெவல்ஸாக தான் போட முடியாது, மார்க்கெட் வந்து சைடு வேஸ் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும் அதிகமாக. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 47,884 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,082, அதுக்கடுத்து 48,264, அதுக்கடுத்து 48,450, அதுக்கடுத்து ஆல்டைம் ஹை 48,634. அதுக்கு இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இன்றைக்கி போனால் லோ 47,237ங்கிறது நம்ம இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் திரும்ப வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் ஒரு லெவல்ஸே போட்டுரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47,010 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை இந்த இன்னையோட டேயோட லோவை பிரேக் பண்ணால் இந்த 47,010ங்கிறது மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அதை விட்டு இந்த ஜோனை விட்டு அந்த எல்லோ விட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா 46,510ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே தான். இது பிரேக் பண்ணால் அடுத்த லெவல்ஸ் இந்த இடத்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒன்று இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும், இல்லை இதுக்கு மேலே ஒரு கேப் அப் இருந்து இந்த 47,595க்கு மேலே 5 மினிட்ஸில் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். 48,265 வரைக்கும் கூட போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் கொஞ்சம் மாற்றிப்போம். இன்னும் இருந்தாவில் ஆக்சுவலாக எனக்கு இதில் முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் நம்ம மாற்றிடுவோம் லேஸாக. இப்படி வச்சுப்போம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா இதுக்குள்ளே சைடு வேஸாக இருக்குது. இந்த பொறுத்தளவுக்கு இதை ரிமூவ் பண்ணிட்டு வேறு போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்து இறங்குனுச்சுன்னா ஓரளவுக்கு இதுக்குள்ளேயே இருக்கிற வாய்ப்பு இருக்கும். இந்தமாதிரி இந்த இடத்துல சைடு வேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ண கீழே, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண மேலே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.